ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2015ல ஃபேண்டசி சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தி ரீபூட் படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தோட முதல் 2 பாகங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்த படம் வந்திருக்கு. சோ அதனால இதுக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரீபூட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. முதல் 2 படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுவும் VFXல சும்மா மிரட்டி விட்டுருப்பானுங்க. உண்மையை சொல்ல போனா நான் ஏதோ ஒரு படத்தை தேடிட்டு இருந்தேன். அப்ப எதிர்ச்சியா தான் இந்த படத்தோட பேரை நான் பார்த்தேன். சும்மா விட முடியுமா? அதான் உங்களுக்காக வீடியோவை தூக்கிட்டு வந்துட்டேன். ஒன்லைன சொல்லி கதையை ஸ்பாயில் பண்ண விரும்பல. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், இப்பதான் நம்ம சேனலை முதல் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த விதமான சூப்பர் பவர் கிடைக்கணும்னு ஆசை அதை அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டுறாங்க. நல்லா கண்ணாடியை மாட்டிக்கிட்டு ஆளு அம்பிமா இருக்கான்ல, இவன் தான் நம்ம படத்தோட கதாநாயகன். அப்ப உடனே வாத்தியாரும், டேய் பசங்களா, நீங்க எல்லாரும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன வேலைக்கு போக போறீங்க? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பதில சொல்லிட்டு இருக்கான். அடுத்து இப்ப ஹீரோவோட முறை. நேரா முன்னாடி வந்தவன் போலீஸ் ஆவன் டாக்டர் ஆவன் சொல்லுவேன்னு பார்த்தா நான் ஒரு குவாண்டம் தியரியை பயன்படுத்தி டெலிபோர்ட்டல் டிவைஸை உருவாக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு சூப்பர் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ஒரு சின்ன மெசேஜ குவாண்டம் தியரி மூலமா பூமியில இருந்து எப்படி விண்வெளிக்கு அனுப்ப முடியுதோ அதே மாதிரியே ஒரு மனுஷனை இந்த உலகத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நொடி பொழுதுல டெலிபோர்ட் பண்ண ஆசைப்படுறேன். அது மட்டும் கிடையாது, முதல் முறையா டெலிபோர்ட்டல் மூலமா பயணம் பண்ண பெருமை எனக்கு தான் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். உடனே வாத்தியார் கடுப்பாகி, ஏன்பா உனக்கு டெலிபோர்ட்டல் மிஷினை உருவாக்குறது மட்டும் தான் கடவா? ஏன் பறக்கிற காரை உருவாக்க வேண்டியதானே? இல்ல சார், அதுல எனக்கு விருப்பம் இல்ல. டேய், நான் நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? இந்த பாரு, நீ நல்லபடியா ஏதாவது படிச்சு வேலைக்கு போவன்னு பார்த்தா நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்த நீ உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. சார் ஒரு சின்ன திருத்தம், அந்த மிஷினை நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். ஏதாவது உயிரினத்தை வச்சு சோதனை பண்ணி பார்க்க வேண்டியதுதான் கடைசி வேலை. டேய், நீ சொல்ற எதையும் கேட்க நான் ஒன்னும் ஏமாளி கிடையாது. முதல்ல போய் சீட்ல உட்காரு. அடுத்து பென்னுங்கிற இன்னொரு பையனை கூப்பிடுறாங்க. இவன் நடந்து போகும்போதே ஹீரோ வரைஞ்சுகிட்டு இருக்க ஒரு சின்ன டெலிபோர்ட்டல் மிஷினோட மாடலை பார்த்துட்டு தான் போறான். இங்க கட் பண்ணா எனக்கு நைட் ஆகுது. பென்னோட வீட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலா அவன் வீடே ஒரு பழைய இரும்பு கடைக்கு நடுவுல தான் இருக்கு. வழக்கம் போல ஒரு சில திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு படிக்கலாமேன்னு வீட்டுக்குள்ள போகும்போது இவனோட அண்ணன் ஒருத்தர் இருப்பான். ஆக்சுவலா அவன் எப்ப பாரு இவனை அடிச்சுட்டே இருப்பான். சோ இப்ப அவன் சும்மா இல்லாம, ஏண்டா டேய், இங்க எவ்வளவு வேலை இருக்கு, அதை பார்த்து முடிச்சிட்டு நீ உள்ள போ, எனக்கு படிக்கிற வேலை இருக்கு, போடா முட்டாள்னு திட்டுவான். கடுப்பான அண்ணங்கார, ஏண்டா டேய் உனக்கு என்ன தைரியம்னு சொல்லிட்டு உள்ள பூந்து அடி அடி நடிக்கிறான். நல்ல வேலை கரெக்டா உள்ள வந்த அம்மா தான் குட்டி பையனை காப்பாத்தி அண்ணங்காரனை வெளுத்து கட்டுறாங்க. இதுக்கடையில வெளியில நாய் கத்தக்கூடிய சத்தமும் கேக்குது. சந்தேகத்துல பென்னோ நேரா வெளியில வரான். ஒவ்வொரு இடமா சுத்தி பார்க்கும்போது அங்க இருக்க காருக்குள்ள யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி தெரியுது. நீ ஏன் வெளியில வந்தா ஓகே, அப்படி இல்ல என் அண்ணனை நான் கூப்பிட வேண்டியதா இருக்கும். இப்ப வேற வழி இல்லாம ஒளிஞ்சிருக்க கூடிய ஆளும் வெளியில வரான். பார்த்தா அது நம்மளோட ஹீரோ. அட, நீ என்னோட கிளாஸ்மேட் ரிச்சர்ட் ஆச்சு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலா நான் ஒரு சின்ன பேரா கன்வெர்டரை தேடி வந்தேன். ஓஹோ, உன்னோட டெலிபோர்ட்டல் ஆராய்ச்சிக்காகவா? ஆமா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு கன்வெர்டர் மட்டும் கொடு. கண்டிப்பா நான் உருவாக்கி இருக்க டிவைஸ் கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். பென்னும் டீலுக்கு சரின்னு சொல்ல கன்வெர்டர் தூக்கிட்டு நேரா ஹீரோவோட வீட்டு கராஜ் கிட்ட வராங்க. டேய், உங்க அம்மா அப்பா இந்த டைம்ல வெளியில போனா திட்ட மாட்டாங்களா? மன்னிச்சிரு, எங்க அப்பா சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. இப்ப இங்க இருக்கக்கூடியது என்னோட 2வது அப்பா. எப்ப பாரு அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும். சோ அதனால என்ன பெருசா கண்டுக்க கூட மாட்டாங்க. இப்படி பேசிக்கிட்டே தான் உருவாக்கி வச்சிருக்க மிஷினை காட்டுறான். பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்ப ஒரு போல்ட்டை திருக்க முடியாம ஹீரோ கஷ்டப்படும் போது பக்கத்துல இருக்க பென்னு ஒரு சின்ன நைஃபை கொடுக்குறான். அதை வச்சு இவனும் போல்ட்டை டைட் பண்ணிடுவான். வேலையை பக்கவா முடிச்சுட்டு சென்டர் பாயிண்ட்ல ஒரு சின்ன பொம்மைக்கார வச்சுட்டு இவன் மிஷினை ஆன் பண்ணதுமே பயங்கரமா அந்த இடத்துல பவர் பிளக்சுவேட் ஆகுது. ஒரு கட்டத்துல பிரகாசமான வெளிச்சத்தோட இவங்க வச்சிருந்த பொம்மைக்காரும் மறைஞ்சு போகுது. சிட்டிக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த பவருமே கட் ஆகுது. ஹீரோவோட ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சதா இல்லையான்னு தெரியாம ஒரு பயத்தோடய பக்கத்துல வந்து பாக்கும்போது இவன் வச்சிருந்த பொம்மை கார் மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பதிலா அந்த பொம்மை கார் எந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆச்சோ அங்க இருந்த கற்களை இந்த இடத்துக்கு மறுபடியும் ரிவர்ஸ் டெலிபோர்ட் பண்ணிருக்கு. டே பங்காளி, உண்மையாவே நீ அந்த காரை இங்க அனுப்பி வச்ச? மன்னிச்சிடு, எனக்கு தெரியாது. ஆனா கூடிய சீக்கிரமே அது எங்க போச்சுங்கறத எதிர்காலத்துல நான் கண்டுபிடிப்பேன். கட் பண்ண அடுத்து 7 வருடங்களுக்கு அப்புறமா சின்ன பையனா இருந்த பென்னும் ஹீரோவும் வளர்ந்து பெரிய பையனாட்டாங்க. இப்ப ஒரு அறிவியல் கண்காட்சியில கலந்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப அங்க வந்த வாத்தியாரும், டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சார், இது ஒரு பொருளை இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணக்கூடியது. அப்புறம் இவன் என்னோட ஃப்ரெண்ட் பென்னு, 5 வயசுல இருந்து நாங்க இதத்தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்பிக்கை இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு டெமோ காட்டுறோம். டே மச்சான், பொம்மை கார கூட மன்னிச்சிடா, அதை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், விளங்குச்சு போ. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டே குட்டி பையா, உன் பிளைனை நான் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடு, திரும்ப நானே உங்ககிட்ட கொடுக்குறேன். உடனே மிஷினோட சென்டர் பாயிண்ட்ல வச்சுட்டு ஓகே கொடுத்ததுமே பயங்கரமான சத்தத்தோட இந்த இடத்தை விட்டு அந்த பிளைன் மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப மறுபடியும் அதை திரும்ப கொண்டு வரதுக்காக இன்னொரு பட்டன் அழுத்தும் போது அந்த பிளேன் நல்லபடியா திரும்ப வந்துருச்சு. ஆனா அதிகப்படியான சவுண்டால பக்கத்துல இருந்த பாஸ்கெட் பால் கண்ணாடியே டப்புன்னு உடைஞ்சு போச்சு. இப்ப பிளேனை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல லைட்டா மண் துகள்கள் ஒட்டி இருக்கு. பாத்தீங்களா சார், கண்டிப்பா இந்த உலகத்தோட ஏதோ ஒரு மூலைகளுக்கு இந்த பிளேன் டிராவல் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கிட்டயே வந்திருக்கு. கடுப்பான வாத்தியாரும், டேய் இது என்ன அறிவியல் கண்காட்சியா இல்ல மேஜிக் ஷோவா? உங்களோட முட்டாள்தனமான சித்து வேலையில என்னால ஏத்துக்க முடியாது. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. அண்ட் இன்னொரு விஷயம், உடஞ்சு போன கண்ணாடிக்கு நீங்க தான் பணம் கொடுக்கணும். அடச்சா, நம்ம ஆராய்ச்சியா யாருமே
மதிக்க மாட்டாங்களேன்னு ஹீரோவுக்கு கோவம் தாங்கல. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பிராங்க் சூசின்னு 2 பேர் வராங்க. இதுல இந்த சூசி தான் நம்ம கதையோட ஹீரோயின். தம்பி, நீ உருவாக்குன மெஷின் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, மேல இருக்கக்கூடிய பெரிய ஆண்டனாஸ் எல்லாம் ஓகே, ஆனா இது என்ன சானிக் ப்ரொஜெக்டர் நம்மளோட பவர்ஸ் அப்படியே ரிவர்ஸ்ல மாத்தி கொடுக்கும். ஓ, அப்படின்னா அதனாலதான் எங்களால உள்ள அனுப்பப்பட்ட பொருளை திரும்ப வெளியில கொண்டு வர முடியலையா சார்? எனக்கு புரியல. அப்படின்னா நீங்களும் இதே மாதிரியே ஒரு மிஷினை உருவாக்கிருக்கீங்களா? ஆமா, ஆனா நீ எங்களை விட ரொம்ப புத்திசாலி. உனக்கு தெரியாத இன்னொரு விஷயத்த சொல்றேன். நீ உருவாக்குன டெலிபோர்ட்டல் கதவு அது இந்த உலகத்தோட கனெக்ட் ஆகல, வேற ஒரு அறியப்படாத கிரகத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கான ஆதாரம் எங்களோட மிஷின் மூலமா நாங்க டெலிபோர்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சில மணல் துகளோட சாம்பிள் மாடுச்ச. ஆனா கண்டிப்பா இது இந்த உலகத்தை சேர்ந்தது கிடையாது. உன்னோட மிஷினை பார்க்கும்போது கண்டிப்பா இது பழைய கைலாங்கடையை வச்சு நீ உருவாக்கி இருக்கன்னு தெரியுது. அதனால நான் ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்கறேன். நான் பேக்ஸ்டார் கம்பெனியை சேர்ந்தவன். என் கூட ஒன்னா சேர்ந்தா கண்டிப்பா உன்னால இதை விட சூப்பரான இன்னொரு மிஷினை உருவாக்க முடியும். இப்ப ஹீரோவுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு நேரா அந்த பேக்ஸ்டார் கம்பெனிக்கு வராங்க. ஆக்சுவலா இது கம்பெனி மட்டும் கிடையாது, ஒரு பெரிய லேப். நல்ல இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கும்போது ஹீரோவுக்கு இது ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்ப உடனே பென்னோ, டே மச்சான், நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா நான் உனக்கு எப்பயுமே துணையா மட்டும்தான் இருக்கேன். உன்ன போல ஒரு புத்திசாலி நான் கிடையாது. இந்தா இதை ஞாபகமா வச்சுக்கோன்னு கையில ஒரு சின்ன நைஃபை கொடுத்துட்டு ஃப்ரெண்டு பென்னு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா நேரா பக்கத்துல இருக்க நூலகத்துக்கு வந்த ஹீரோ 1950களில் எழுதப்பட்ட ஒரு சில புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்திலேயே ஹீரோயினும் உட்கார்ந்துருக்காங்க. அடடா, இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கிட்டத்தட்ட உலகத்துல தேடப்படக்கூடிய புத்தகங்களே இங்கதான் இருக்கு. சரி, நீங்க கேப்டன் நீமோட புக்க படிச்சிருக்கீங்களா? அவர்தான் முதல் முறையா நீர்மூழ்கி கப்பலையே கண்டுபிடிச்சாராம். தெரியும் தெரியும், நான் அந்த புக்கை ஏற்கனவே படிச்சிருக்கேன். உன்னை பத்தி கூட எனக்கு தெரியும். உன் அம்மா அப்பாவுக்கு உன் மேல அக்கறை இல்ல, சோ நீ யாருங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்க. சரி, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டா. அடுத்து பிராங்க் ஒரு பக்கத்துல அமெரிக்கால இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்க கூட ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய ஆராய்ச்சிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஆளுங்களே இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் தான். அப்போ உடனே கேல்வின் ஒருத்தன் உள்ள போந்து, யோ பிராங்க், உங்களுக்காக ஏற்கனவே அதிக பணத்தை கொடுத்தாச்சு, ஆனா இப்போ வரைக்கும் நீங்க எதையும் கண்டுபிடிக்கல. வெயிட் பண்ணுங்க சார், நாங்க ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அந்த மணல் துகள்ல நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஒருவேளை அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய மீதி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கிடைச்சா கண்டிப்பா அது இந்த மனித உலகத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். இப்ப உருவாக்க போற டெலிபோர்ட் மிஷின்ல இவங்க எல்லாருமே வேலை பார்க்க போறாங்கன்னு ஒரு ஃபைல கொடுக்கும் போது அதுல விக்டர்ங்கிற பேரை பார்த்து இந்த பைபிளுக்கு சம ஷாக்கு. யோ, உனக்கு என்ன பைத்தியமா? 2 வருடங்களுக்கு முன்னாடி அந்த விக்டர் தான் உன்னோட டேட்டாஸ் எல்லாம் நெருப்பு வச்சு எரிச்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போனா. எனக்கு தெரியும் அவனால ஒரு வேலையை செய்ய முடியலையேங்கிற கோவம் தான் தவிர மத்தபடி அவன் ரொம்ப புத்திசாலி. கண்டிப்பா விக்டரும் ரிச்சர்டும் இல்லாம இந்த வேலையை எங்களால பண்ண முடியாத. நீங்க இதுல தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. நேரடியா விக்டர் கிட்ட நானே பேசிக்கிறேன். கட் பண்ண அடுத்த நேரா அந்த விக்டரை பார்க்க வராங்க. இருட்டு அறைக்குள்ள உயரமா உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். என்னையா பிராங்க், சம்பந்தமே இல்லாம என்ன தேடி வந்திருக்க? இந்த பாரு, நீ விட்டுட்டு போன ப்ராஜெக்ட இன்னொருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான். அதனால உனக்கு கோவம் அதிகமா இருக்கும் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது வாழ்க்கையோட யதார்த்தத்துல ஒண்ணு. சோ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நீ எங்க கூட ஒண்ணு சேர்ந்தாகணும். ஆரம்பத்துல யோசிக்கிற விக்டரும் அதுக்கப்புறமா சரின்னு சம்மதிக்கிறான். இதுக்கிடையில லேபுக்கு வந்த ஹீரோ மறுபடியும் தன்னோட டிவைஸ ஒரு சின்ன மாடலா உருவாக்கிட்டு இருப்பான். அப்ப அங்க வந்த ஹீரோனும் யாரோட உதவியும் இல்லாம பழைய குப்பைகளை பயன்படுத்தி நீ ஒரு டெலிபோர்ட்டல் டிவைஸ உருவாக்கி இருக்க. அது மட்டும் கிடையாது, உலகத்தோட மறுபக்கத்துல நீ ஒரு பிளாக் ஹோலையும் உருவாக்கி இருக்க. ஒருவேளை கொஞ்சம் மட்டும் நீ அதுக்கு பவரை கொடுத்திருந்த அந்த பிளாக் ஹோலே ஒட்டுமொத்த பூமியவும் தனக்குள்ள உறிஞ்சிருக்கும். மன்னிச்சிருங்க, அது என்னோட தப்பு. அதான் உலகம் அழியல. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா உள்ள வந்த விக்டர் ஹீரோவோட மாடல் டிராயிங்க பார்த்து, என்ன இது சின்ன பிள்ளைங்க கிரையான்ஸ்ல கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோவை கூப்பிட்டு, தோ கிறுக்கி வச்ச ஆளி வந்தாப்பா, நீ எதா இருந்தாலும் இந்த பையன்கிட்ட பேசிக்க. நீ முட்டாள்தனமா ஒரு பிளாக் ஹோலை உருவாக்கிட்ட. நல்ல வேலை அது இந்த உலகத்தை அழிக்கல. யோ, நான் மறுக்கா சொல்றேன், நான் வேணும்னு பண்ணல. இது எல்லாமே ஒரு சின்ன தப்பு. எப்பா, உங்க சண்டே ஸ்டாப் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க டெலிபோர்ட்டல் மூலமா ஒரு சின்ன ட்ரோன் அனுப்பி வச்சோம். உள்ள போன ட்ரோன் திரும்ப வரல. ஆனா அது எடுத்த போட்டோஸ் மட்டும் எங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பூமியில மனித உயிர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அச்சு அசல் அதே மாதிரியான உலகம் தான் டெலிபோர்ட்டலோட மறுபக்கத்துல இருக்கு. கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயம். ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எடுத்தா போதும், மனிதர்களும் மத்த உயிரினங்களும் எப்படி உருவாச்சுங்கிறத நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆமா, மிஷன் மட்டும் வெற்றிகரமா உருவாச்சுன்னா ஒரு உயிரினத்தை கூட ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அது வெற்றி அடைஞ்சா அடுத்து நாம எல்லாரும் அதுக்குள்ள போயிட்டு சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணிட்டு வரணும். எது, நாம அதுக்குள்ள போகணுமான்னு ஹீரோவே வாய பொழுகிறான். இங்க கட் பண்ணா அடுத்து ஜானிங்கிற மொட்டை பையனை காட்டுறாங்க. பிராங்க் இருக்கார்ல, அவரோட சொந்த பிள்ளை தான் இந்த ஜான். அதே மாதிரியே ஹீரோயின் அவரோட வளர்ப்பு பொண்ணு. ஹீரோயின் ஒரு நல்ல படிப்பாளி. ஆனா ஜானி இப்படி கிடையாது. ரேசிங் ஓட்டுறது, அடிக்கடி ஏதாவது போலீஸ் கேஸ்ல மாட்டுறதுன்னு பையன் ஒரு ஜகஜால கில்லாடி. இப்ப அதே மாதிரியே வழக்கம் போல ஒரு கார் ரேஸ்ல கலந்திருப்பான். ஆப்பனன்ஸை எதிர்த்து நல்லா ஸ்பீடா போயிட்டு இருக்க நேரம் பார்த்த சடனா காரோட டயரை பத்திக்கிச்சு. சோ கட்டுப்பாட்டை இழந்து கார் அங்க இருக்கக்கூடிய கம்பத்திலேயே டம்முன்னு இடிக்கும். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு பிராங்குக்கு சம கோவம். டே ஜான், நீ நாளுக்கு நாள் எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. என்ன மறுபடியும் ரேஸ்ல கலந்துகிட்டியா? அப்பா சத்தியமா கிடையாது. இன்னைக்கு மழை பெஞ்சதால தர ரொம்ப ஈரமா இருந்துச்சு. நான் பிரேக் அடிக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து கார் போய் அங்க இடிச்சிருச்சு. யாருகிட்ட கதை வர்ற? இன்னைக்கு மழையே வரல. முட்டாள் மாதிரி யோசிக்காத. நீயும் எனக்கு பையன் தான். இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது. இனிமே அந்த காரை நீ
நீ எடுக்கவும் கூடாது. அப்பா அதை நான் சொந்தமா உருவாக்குனத சின்ன திருத்தம் தம்பி. என்னோட பணத்துல நீ உருவாக்குனத உனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்காக நீ உழைச்சாகணும். வேணும்னா மறுபடியும் என் கூட கம்பெனில வந்து வேலை பாரு. அதுக்கப்புறம் அந்த காரை கொடுக்கணுமா வேணாமாங்கிறத நான் முடிவெடுக்கிறேன். இப்ப வேற வழி இல்லாம ஜானியும் நம்ம ஆளுங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிப்பான். ஏப்பா உன் புள்ள ஏற்கனவே சேட்டக்காரன், இவனை வச்சு நாங்க என்ன பண்றது? நல்ல வேலையா உள்ள வந்த ஹீரோவும் யோ பிராங்க் எனக்கு உன் பையனோட உதவி தேவை, உனக்கு வெல்டிங் அடிக்க தெரியுமா அப்படி இப்படின்னு பேசி ஓரளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. தொடர்ந்து ஒரு சில மாதங்களா நம்ம ஆளுங்க மிஷினை உருவாக்குறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. அதே டைம்ல நம்ம ஆளுங்க அந்த கிரகத்துக்குள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலையை இவங்க தாங்கணும் இல்லையா? சோ அதுக்கேத்த மாதிரி ஹீரோயின் ஒரு சூட்டையும் ரெடி பண்றாங்க. ஒரு வழியா வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு ஹீரோ ஒரு போட்டோ எடுத்து பென்னுக்கு ஷேர் பண்ணுவான். பயபுள்ளைக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவங்க கஷ்டப்பட்டது இந்த ஒரு நாளைக்காக தான். அடுத்து லேப்ல இருக்க ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்த பின்னாடி வந்த ஹீரோயின் லைட்டா காதை தட்டும் போது பயத்துல இவன் தூக்கத்தை விட்டு கண்ண முடிச்சிட்டான். சோ இப்படியே இவங்க லைட்டா சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த அங்க வந்த விக்டரும் கவனிக்கிறான். உடனே ஹீரோவை கூப்பிட்டு ஏண்டா டேய் நீ வேலை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே, மிஷினை உருவாக்க சொன்னா அங்க அந்த புள்ளைகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க. விக்டர் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே அந்த மிஷினை உருவாக்கியாச்சு, வேணா நீயே அதை பாரு. ஒரு நிமிஷம் பயபுள்ள மிரண்டு போயிட்டான். அதே டைம்ல இப்ப ஹீரோ கிட்ட பேசின விஷயத்த வச்சு பார்க்கும் போதே இந்த விக்டருக்கு ஹீரோயின் மேல ஒரு காதல் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடுயுது. கால்வின் அப்புறம் ஒரு சில பணக்காரங்க நடத்த போற ஆராய்ச்சியை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. மொத்த பேரும் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு ரெடியா இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சின்ன கேபினட்ல ஒரு குரங்க உட்கார வச்சு இந்த இடத்துல இருந்து வித்தியாசமான அந்த கிரகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கேபினட்டோட ஒரு சின்ன கேமரா கனெக்டா இருக்கும். சோ இப்ப அது மூலமாவே அந்த கிரகத்துல இருக்க எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா இவங்களால பார்க்க முடியுது. அடடா பார்க்க இந்த இடம் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அதே டைம்ல அனுப்பப்பட்ட குரங்கோட ரத்த அழுத்தம் அதிகமாகுது. சோ குரங்கு ரொம்ப பயந்து இருக்கு. இதுக்கு மேலேயும் அதை அங்க வச்சிருக்க வேணாம்னு சொல்லிட்டு டெலிபோர்ட் மூலமா பாதுகாப்பா மறுபடியும் இங்க கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வழியா இவங்களோட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சாச்சு. அப்ப கரெக்டா உள்ள வந்த கேல்வினும் குட்டி பசங்களா உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், கூடிய சீக்கிரமே இந்த டிவைஸ நாசா கிட்ட ஒப்படைக்கிறேன், மீதி வேலையெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. ஒரு நிமிஷம் கடுப்பான விக்டரும் எது நாசாவா? யோ மிஷினை உருவாக்குறது நாங்க, முதல்ல இந்த கிரகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கான உரிமை எங்களுக்கு தான் இருக்கு தம்பி. இது ஒண்ணும் விளையாட்டு ஜாமா கிடையாது. அதே டைம்ல இந்த ஆராய்ச்சிக்கான ஒட்டுமொத்த பணத்தையும் நாங்க தான் கொடுத்திருக்கோம். சோ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நாங்க தான் டிசைட் பண்ணுவோம். நம்ம ஆளுங்க யாருக்குமே கேல்வின் மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. சோ கோவத்துல ஹீரோ விக்டர் ஜானின்னு இந்த 3 பேருமே லேப்லயே உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் பேச்சு வாக்கல ஏன்பா உங்களுக்கு அப்பல்லோ விண்கலத்தை உருவாக்குனது யாருன்னு தெரியுமா? சத்தியமா தெரியாது. ஆனா அந்த விண்கலத்துல பயணம் பண்ணி முதல் முறையா நிலவுல கால் வச்ச ஆளு நீல் ஆம்ஸ்ட்ராங். உண்மையான பெருமை கிடைக்க வேண்டியது விண்கலத்தை உருவாக்குனவங்களுக்கு. அதை அவங்க தவற விட்டுருக்கலாம். ஆனா கண்டிப்பா நான் தவற விட மாட்டேன். முதல் முறையா அந்த வித்தியாசமான கிரகத்துக்கு போனதுக்கான பெருமை நமக்கு தான் கிடைச்சாகணும். நீ சொன்னதை நான் மனசார ஏத்துக்கிறேன். நாளைக்குதான் அவங்க இங்க இருக்க மிஷின்லாம் பிரிச்சு எடுக்க போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த கிரகத்துக்குள்ள போயிட்டு சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணிட்டு அமெரிக்காவோட கொடியை மட்டும் நட்டு வச்சுட்டு வந்தோம். முதல் முறையா கிரகத்துக்குள்ள போனதுக்கான பெருமை நமக்கு கிடைக்கும். பயந்து போன ஜானியும் யோ எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் கொன்னே விட்டுருவாரு. அட பயப்படாத, கேபினட்ல ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. சோ எப்ப உள்ள போகணும் எப்ப வெளியில வரணும்ங்கறத நம்மளே டிசைட் பண்ண முடியும். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாத சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப பாதுகாப்பா வந்துடலாம். இப்படி எல்லாம் பேசி ஒரு வழியா ஜானிய சமாதானப்படுத்திட்டாங்க. அதே டைம்ல ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு பென்னுக்கு கால் பண்ணி டே மச்சான் நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சாச்சு. ஒரு வழியா நாங்க அந்த மிஷினை உருவாக்கிட்டோம். இன்னைக்கு நைட்டு நாங்க வேற ஒரு கிரகத்துக்கு போக போறோம். உனக்கு தெரியும்ல நீ இல்லாம என்னால எதையும் சாதிச்சிருக்க முடியாது. சோ நீ எங்க கூட வந்தாகணும். சரி பையன் ஆசையா கூப்பிடுறான்னு நேரா லேபுக்கு வந்த பென்னு சூட்டை மாட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டான். இந்த இடத்துல ஹீரோயின் மட்டும் இல்ல நம்ம ஆளுங்க 4 பேர் மட்டும் தான் இந்த பயணத்தை பண்ண போறாங்க. கேபினட்ல உட்கார்ந்து டைமர் ஆன் பண்ணதுமே கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கக்கூடிய ஹீரோயினுக்கு அது ஒரு அலர்ட் மெசேஜா போயிடும். உடனே சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது அப்பா லேப்ல ஒரு சின்ன பஞ்சாயத்து, உடனே சீக்கிரம் வாங்கன்னு பிராங்குக்கு கால் பண்ணிட்டா. அடுத்து கேபினட்ல உட்கார்ந்து இருக்க ஹீரோவும் கடவுளே இந்த மிஷின் வெடிச்சிடக்கூடாதுன்னு புலம்பிட்டு இருக்கான். அட பாவி பயணத்தை ஆரம்பிக்கும் போதே நல்ல சகுனண்டா. அடுத்து ஒரு பயங்கரமான அதிர்வு ஏற்படுது. ஒருவேளை நம்ம இறந்து போயிட்டோமோன்னு பொறுமையா கண்ணை திறந்து பார்த்தா நல்ல வேலை இவனுங்க யாரும் சாகல. இதுக்கு முன்னாடி வீடியோல எந்த கிரகத்தை பார்த்தாங்களோ அதே கிரகத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்திருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அதுக்கு நடுவுல பச்சை நிறத்துல ஏதோ ஒரு சில திரவங்கள் ஓடுற மாதிரி தெரியுது. ஹை ஜாலி, மனிதர்கள்ல முதல் முறையா டெலிபோர்ட் ஆனது நம்ம 4 பேர் தான். நம்மளோட புகழ் உச்சத்துக்கு போக போகுது. மாப்ள நீ முதல்ல கொடிய உண்டுன்னு குச்ச வச்சு தரையில குத்தும் போது சடனா அந்த இடமே விரிசல் விடுது. பச்சை நேரத்துல ஏதோ ஒரு பவர் அங்க இருக்க குழிக்குள்ள போற மாதிரி தெரியுது. டே பசங்களா கண்டிப்பா அங்க இருக்க சாம்பிள்ஸ நம்ம எடுத்துட்டு போயாகணும். முதல்ல கீழே போய் செக் பண்ணலான்னு கைத்த போட்டு 3 பேர் மட்டும் கீழே இறங்குறாங்க. ஜானி மேல பாதுகாப்புக்காக இருக்கான். அந்த தரையே லைட்டா சதுப்பு நில பகுதியை போல அங்க எங்கன்னு விரிசல் விட்டுருக்கு. ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம பொறுமையா நடந்து மையப்பகுதிக்கு வரும்போது பச்சை நிறத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல திரவமா இருக்கு. விக்டர் லைட்டா தான் கைய பக்கத்துல கொண்டு போனதுமே அது இவன் உடம்போட சேர்த்து ரியாக்ட் ஆகுது. அடடா இப்படி ஒரு விஷயத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. என் கணிப்பு சரியா இருந்தா இந்த திரவத்துக்கு உயிர் இருக்கு. மத்த உயிரினத்தோட அசைவுகளுக்கு அது ரியாக்ட் பண்ணுது. இது கடையில பெண்ணு டே மச்சான் எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தெரியுது, முதல்ல வாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். அட அவசரப்படாதரா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம இதுக்காக தான் இங்க வந்தோம். சாம்பிள்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இங்க இருந்து கிளம்பிடலாம்.
இப்படி பேசும்போதே அவசரப்பட்ட விக்டரை பாருங்க டப்புன்னு அந்த திரவத்துக்குள்ள கைய விட்டாங்க. அடுத்த நிமிஷமே கண்ணா பின்னான்னு அந்த இடமே வெடிக்க ஆரம்பிக்குது. உயிருக்கு பயந்து ஒட்டுமொத்த பேருமே தட்டத்தரு மாதிரி அங்க இருக்க கயிறுகளை பிடிச்சு மேல ஏறிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல விக்டரை மட்டும் அந்த திரவம் டைரக்டா வந்து பிடிக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோவும் காப்பாத்த ட்ரை பண்ணுவான். ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. விக்டர் மேல திரவம் ஊத்துனதால கொஞ்சம் கொஞ்சமா அவன் போட்டிருக்க சூட்டோட சேர்த்து அது உடம்போட ஒட்ட ஆரம்பிக்குது. ஒரு கிட்டத்துல கயிறே கட்டாகி அந்த திரவத்துக்குள்ள விக்டர் மட்டும் விழுந்துருவான். காப்பாத்தவும் முடியாது. சோ முதல்ல நம்மளாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு கேபினட்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ரிமோட் மூலமா டெலிபோர்ட்டல் டிவைஸ் ஆன் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே வேலைக்காகல. இதுக்கடையில லேபுக்கு வந்த ஹீரோயினும் மாஸ்டர் கம்ப்யூட்டர் மூலமா ஒரு வழியா கேமராவை ஆன் பண்ணிட்டா. டே பசங்களா என்னாச்சு? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? சூசி எங்களுக்கு டைம் இல்ல, ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு மேனுவலா ரிவர்ஸ் டெலிபோர்ட் ஆன் பண்ண. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கத்துல பென்னோட கதவு திறக்குது. எக்கச்சக்கமான குட்டி குட்டியான கற்கள் அவனை சுத்தி வளைக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கடையில ஜானோட கேபினட்டை உடைச்சு ஒரு பயங்கரமான நெருப்பு அவனை மொத்தமா எரிச்சிட்டு இருக்கு. மொத்தமா நம்மளுங்க சாக போறாங்கன்னு நினைக்கும் போது கடைசி நிமிஷத்துல டெலிபோர்ட் ஆகி மறுபடியும் லேபுக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த இடமே கண்ணா பின்னான்னு வெடிக்குது. இதுல பாவம் ஹீரோனும் தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. அப்ப அவளோட உடம்ப மறைஞ்சு மறுபடியும் திரும்ப வர மாதிரி தெரியுது. ஆக்சுவலா ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்தால இந்த அமெரிக்கால இருந்த ஒட்டுமொத்த பவருமே கட் ஆயிடுச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மயக்கத்தை விட்டு ஹீரோவும் கண்ண முழிக்கிறான். திரும்பி பார்த்தா பக்கத்துல ஜானி உடம்பு ஃபுல்லா தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கான். அடுத்து பென் வேற மச்சான காப்பாத்துன்னு ஒரு கட்ட குரல்ல பேசிட்டு இருக்கான். மாப்பிள்ள நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை காப்பாத்தா வரேன்னு தரையில ஊர்ந்தபடியே நகர்ந்து போகும்போது கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறை மட்டும் தான் தெரியுது. பெண்ணை இவனால பார்க்க முடியல. அப்பதான் லைட்டா திரும்பி சந்தேகத்துல தான் உடம்ப கவனிக்கும் போது இவனோட கால் ஒரு இரும்பு கடியில மாட்டி இருக்கு. அது தெரியாம இவன் ஊர்ந்தபடியே வந்திருக்கான். அப்ப பாருங்க லப்பரை போல இவனோட காலும் ரொம்ப பெருசா நீண்டு இருக்கு. அவ்வளவுதான். இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம பையன் அதே இடத்துல மயங்கிட்டான். கட் பண்ண அடுத்து ஏரியா 57 ஒரு சின்ன மிலிட்டரி பேஸ காட்டுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ மயக்கத்தை விட்டே கணமுழிக்கிறான். இவனோட கையை காலனி எல்லாத்தையும் இழுத்து வச்சு ஒரு கம்பியில கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. ரிச்சர்ட், நான் பேசக்கூடியது தெளிவா கேக்குதா? உங்க கை கால்களை அசைக்க ட்ரை பண்ணுங்க. இவனும் ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அதெல்லாம் வேலைக்காகல. என் நண்பன் பென்னுக்கு என்னாச்சு? ஜானி, ஹீரோயின் இவங்க எல்லாம் எங்க போனாங்க? இந்த மாதிரி அதிகமா புலம்ப ஸ்டார்ட் பண்ணதுமே மயக்க மருந்த கொடுத்து ஹீரோவை தூங்க வச்சுட்டாங்க. அடுத்து பிராங்க ஒரு மிலிட்டரி ஆபீசர் விசாரிச்சுட்டு இருக்கான். உண்மையை சொல்லுங்க, அனுமதி இல்லாம எதுக்காக டெலிபோர்ட்டல பயன்படுத்துறீங்க? யோ சத்தியமா சொல்றேன், அந்த நேரத்துல நான் அங்க இல்ல. பிரச்சனை அது மட்டும் கிடையாது. என் பசங்களுக்கு என்னாச்சு? முதல்ல ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு வராங்க. உள்ள ஹீரோயினா பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவளோட உடம்பு மறையுது, திரும்ப வெளியில வருது. சொல்ல போனா பச்சோந்திய போல செயல்படுது. இப்ப அடுத்து ஜானி கிட்ட வராங்க. அவனோட உடம்பு ஃபுல்லா பயங்கரமா தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அவனால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல பவர் அதிகமாகி சுத்தி இருக்கக்கூடிய கண்ணாடிகள்லாம் டப்பு டுப்புன்னு வெடிக்குது. ஆனா பென்னுக்கு என்னாச்சுங்கிற விஷயத்த மட்டும் இப்போ வரைக்கும் தெளிவாவே காட்டல. சார், அவங்களோட பிசிக்கல் பாடியில ஏதோ ஒரு மாற்றங்கள் உருவாயிருக்கு. மறுபடியும் டெலிபோர்ட் மிஷினை உருவாக்கினா மட்டும்தான் இவங்க உடம்புல ஏற்பட்டிருக்க மாற்றங்களை சரி பண்றதுக்கு ஏதாவது மாத்து மருந்து உருவாக்க முடியும். கட் பண்ண அடுத்த மயக்கத்தை விட்டு ஹீரோ கண்ண முழிக்கிறான். அங்க இருக்க ஏசி வெண்ட் வழியா ஃப்ரெண்டுக்காரன் பென்னு என்ன காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கான். ஆரம்பத்துல தன்னோட கை கால்களை அசைக்க முடியாம இருந்த ஹீரோ தான் ஃப்ரெண்டோட குரலை கேட்டதுமே நீண்டு இருந்த கைகளையும் கால்களையும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாத்திட்டு ஏசி வெண்ட பயன்படுத்தி பென்னோட குரலை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ள ஒரு பெரிய பாறை இருக்க விஷயத்த கவனிக்கிறான். ஆனா பென்னோட குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். அப்ப சடனா அந்த பாறையெல்லாம் உடைச்சு தள்ளிக்கிட்டு நம்ம பென்ன ஒரு பாறை உருவத்திலேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. மச்சான் என்ன காப்பாத்து, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படி இப்படின்னு கத்தி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். நடக்கிற எதுவும் புரியாம ஹீரோ குழப்பத்தில் இருக்க நேரம் பார்த்த ஹீரோ தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த லேப்ல இருக்கக்கூடிய அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே பயத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கக்கூடிய ஹீரோ, டே பென்னு நீ இதே இடத்துல பாதுகாப்பாரு, கண்டிப்பா உன்னை காப்பாத்த நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறான். ஆனா பென்னு போகாதன்னு கெஞ்சுவான். கட் பண்ண அடுத்த கால்வினுக்கு ஹீரோ தப்பிச்சு போன விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்ப நேரா பென் கிட்ட வரான். இந்த பாரு, உன் உடம்புல ஏற்பட்டிருக்க மாற்றங்களை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை. ஆனா அதே டைம்ல நீ எங்களுக்கு ஒரு சில வேலைகளை பார்த்து கொடுத்தாகணும். ஒரு சின்ன கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான் ஃப்ரெண்டான ஹீரோ தன்னை இந்த இடத்துல மாட்ட வச்சுட்டு அவன் மட்டும் தப்பிச்சு போயிட்டானேங்கிற கோவத்தாலேயே இந்த கால்வினோட டீலுக்கு பென்னும் சரின்னு சம்மதிக்கிறான். கட் பண்ண அடுத்து ஒரு வருடங்களுக்கு அப்புறமா நம்ம பென் இருக்கா இல்லையா, அவனை ராணுவத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் எதிரிகளுக்கு எதிராக சண்டை போட்ட எல்லா மிஷின்லயுமே 100% வெற்றி. இன்னும் தெளிவா சொல்லணும்னா பென் ஒரு கல் வடிவத்துல இருக்கதாலேயே எந்த ஒரு ஆயுதங்களாலையும் அவனை காயப்படுத்தவும் முடியல, அழிக்கவும் முடியல. இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பிளே பண்ணி காட்டிட்டு அந்த கால்வின் மீட்டிங்ல இருக்க கட்சி அதிகாரிகள் கிட்டயும் மக்கள் கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறான். நீங்க பார்க்கக்கூடியது வெறும் சாம்பிள் மட்டும்தான். நாங்க உருவாக்கின மிஷின்ல ஏற்பட்ட பாதிப்பால இன்னும் 3 பேருக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. ஆனா ஒருத்தன் தனக்குள்ள இருக்க பவரை பார்த்து பயந்தே எங்களை விட்டு தப்பிச்சு போயிட்டாரு. கூடிய சீக்கிரமே அவரை எங்க டீம்ல சேர்ப்போம். ஆனா மீதி இருக்க 2 பேரு, ஒருத்தன் ஜானி, அடுத்து சூசி, இவங்க தங்களுக்குள்ள இருக்க பவரை கட்டுப்படுத்துறதுக்காக தனித்துவமான சூட்ஸை உருவாக்கி இருக்கோம். உதாரணத்துக்கு ஜானியால தனக்குள்ள இருக்க நெருப்பு சக்தியை பயன்படுத்தி இவனால வானத்திலையும் ராக்கெட்டை விட வேகமா பறக்க முடியும். அது மட்டும் இல்ல, நெருப்பு பந்துகளை வச்சு தன்னோட எதிரிகளையும் தாக்க முடியும். அடுத்த ஹீரோனால தான் உருவத்தையும் மறைய வைக்க முடியும். தான் பக்கத்துல இருக்க இன்னொரு பொருளையும் அவளால மறைய வைக்க முடியும். கூடவே தொடாமையே எதிரியா
தாக்கவும் முடியும். இப்பேற்பட்ட சூப்பர் பவர்ஸ கொடுத்த கிரகத்துக்கு நாங்க ஜீரோன்னு பேர் வச்சிருக்கோம். கூடிய சீக்கிரமே உடைஞ்சு போயிருக்க டெலிபோர்ட்டல் மிஷினை நாங்க சரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த கனிமங்களும் பவர் பார்ட்டிகல்ஸ்னு எல்லாமே நம்மளோட கைவசத்துல இருக்கும். இப்படி எல்லாம் பேசிட்டு ஒரு பிளைனை புடிச்சு நேரா அந்த ஏரியா 57க்கு வரான். பக்கத்துலயே ஒரு பணக்காரன் உட்கார்ந்து இருப்பான். அப்ப திடீர்னு வானத்துல ஒரு சின்ன பிளைன் பறந்து போயிட்டு இருக்கு. அத ஜானி தான் பவர்ஸ பயன்படுத்தி ஃபாலோ பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணி வெடிக்க வைக்கிறான். இத பார்த்ததுமே அந்த பணக்காரன் இன்னும் அதிகமான பணத்தை கொடுக்கறேன்னு ஒத்துக்கிறான். அடுத்த நேரா ஜானி உள்ள வரான். அப்ப அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் 5 நொடிகள்ல உங்களால 2000 மீட்டருக்கு பயணம் பண்ண முடியுது, பத்தாது, இதை விட இன்னும் அடுத்து வேகமா நான் பறந்தாகணும். உண்மையை சொல்ல போனா ஜானி அந்த நெருப்பை கண்ட்ரோல் பண்ணல. இவன் உடம்புல மாட்டி இருக்க சூட்ல ஒரு பட்டன் இருக்கும். அதை ஒரு முறை பிரஸ் பண்ணா பவர் வெளியில வரும். 2வது முறையா பிரஸ் பண்ணா அந்த பவர் ஆஃப் ஆயிடும். ஆனா ஹீரோனுக்கு அப்படி கிடையாது. இவளால நினைச்ச நேரத்துக்கு தனக்குள்ள இருக்க பவரை வெளியில கொண்டு வர முடியும். இப்ப அடுத்த நேரா ஹீரோன் கிட்ட வந்தவன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் கூடிய சீக்கிரமே வார்ஃபீல்டுக்கு போக போறேன். டேய் முட்டாளானி, உனக்கு கிடைச்சிருக்குது பவர் கிடையாது, உன்னோட பிசிக்கல் ஃபார்ம்ல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா அது ஒரு நோய் மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம சரி பண்ண பாக்கணும். எது சரி பண்ண போறியா? எனக்கு அதுல விருப்பம் இல்ல, எனக்கு இந்த பவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனோட பேச்சை ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல. சோ கோவத்தோட வெளியில வந்துருவா. அடுத்து பென்ன காட்டுறாங்க. இவன் பண்ண கலவரம் எல்லாத்தையுமே அங்க இருக்க டிவி நியூஸ்ல பாத்துட்டு இருப்பான். அடுத்து ராணுவ அதிகாரிகள் எல்லாம் நேரா பிராங்க் கிட்ட வராங்க. என்னையா மறுபடியும் அந்த மிஷினை உருவாக்குனீங்களா இல்லையா? குறுக்க வந்த கேள்வினும், சார் எல்லாம் முடிஞ்சிருச்சு, லாஸ்டா கம்ப்யூட்டர்ல கோடிங்ஸ் மட்டும் கொடுக்கணும். ஆனா அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை. கோடிங்ஸ் பத்தி முழுக்க தப்பிச்சு போட அந்த ஹீரோவுக்கு தான் தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க பையன் ஜான் இருக்கான்ல, அவனை போருக்காக தயார்படுத்துங்க. ஒரு நிமிஷம் மிரண்டு போன பிராங்க் இப்ப நேரா ஹீரோன் கிட்ட வரான். நிலைமை கைமீறி போயிடுச்சு. பென்ன போலவே இப்ப ஜானியும் வார்ஃபீல்டுக்கு இழுக்கிறாங்க. அதுக்கு நான் என்னப்பா பண்றது? நான் அவன்கிட்ட பேசி பார்த்தா அவன் என்ன மதிக்கவே இல்ல. இந்த பாரு, நமக்கு ஹீரோவோட உதவி தேவை. ஒருவேளை அவனை மட்டும் நீ சீக்கிரமா கண்டுபிடிச்சா மறுபடியும் டெலிபோர்ட் மிஷினை உருவாக்கி அந்த உலகத்துல இருக்க பார்ட்டிகல்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்பட்டிருக்க நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு மாத்து மருந்தை உருவாக்க முடியும். ஆனா கேல்வின் இப்ப அப்படியே ஆப்போசிட்டா யோசிச்சுட்டு இருக்கான். பிளானட் ஜீரோல கிடைக்கக்கூடிய கனிமங்களை பயன்படுத்தி உங்களை மாதிரியே நிறைய சூப்பர் ஹீரோஸை உருவாக்க பாக்குறான். பென்னுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பவர் வரம் கிடையாது, ஒரு சாபம். புரியுதுப்பா, நான் ஹீரோ பத்தி தேடி பாக்குறேன். இப்ப சேட்டலைட் மூலமா நம்ம ஹீரோவை எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு லைட்டா செக் பண்ணி பார்க்கும்போது சரியா 3 மாதங்களுக்கு முன்னாடி ஹீரோ பனாமா தீவுல இருக்கான்னு ஃபேஸ் ட்ராக்கிங் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அவன் எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எந்த ஒரு தகவலும் இல்ல. கட் பண்ணா அடுத்து ஒரு பழைய இரும்பு கடைக்கு வந்தவன் ஒரு சின்ன பொருளுக்காக பேரம் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் கிட்ட காசு கிடையாது. அதுக்கு பதிலா அவரோட என்ட்ரி மிஷினை சரி பண்ணி கொடுத்துட்டு ஃப்ரீயாவே அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆக்சுவலா முன்ன விட ஹீரோவுக்கு தன்னோட பவரை பத்தி ரொம்ப நல்லா தெரியுது. அதனாலதான் தன் முகத்தை யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆளை போலவே தன்னோட முகத்தை கூட உருமாத்தி இருக்காங்க. இப்ப மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்ப வந்தவன் தன்னோட கம்ப்யூட்டர் மூலமா பென்ன பத்தி அடிக்கடி தேடிட்டு இருப்பான். இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட ஐடி நேம கண்டுபிடிக்க ஹீரோயின் ட்ரை பண்ணும்போது ஹீரோ கேப்டன் நீமோட புக்க படிச்சிருக்கீங்களான்னு நம்மள்ட்ட கேட்டிருப்பான்ல. சோ அதையே ஒரு சின்ன ஹிண்டா வச்சு இவ்வளவு செக் பண்ணி பாக்குறா. கரெக்டா ஹீரோ அந்த ஐடியை தான் யூஸ் பண்ணிருக்கான். உடனே லொகேஷனை ட்ராக் பண்ணி கேல்வின் பென்னையும் ஒரு சில அடையாளங்களையும் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறான். ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோ வழக்கம் போல வேலை பார்த்துட்டு இருக்க நேரத்துல விமானங்கள் இவன் இருக்க இடத்துக்கு பக்கத்துல வந்த விஷயத்த டிராக்கிங் டிவைஸ் மூலமா கண்டுபிடிச்சிட்டான். ரைட்ரா, இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு வேகமா காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப குறுக்க வந்த ஒரு சில ராணுவ அதிகாரிகள் ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. மயக்க ஊசியவும் மின்சார துப்பாக்கியவும் பயன்படுத்துவாங்க. ஆனா நம்மால தான் உடம்ப வளைச்சு நெளிச்சு ஒருத்தரை காயப்படுத்தி ரொம்ப அசால்ட்டாவே அவங்கள தோக்கடிச்சிருவான். அப்பாடான்னு பெருமூச்சு விடும்போது வானத்துல இருந்து பென்னு டப்புன்னு லேண்ட் ஆகுறான். மச்சான்னு மன்னிச்சிரு, நீ என் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். எது கோவமாவா? என்னடே நல்லா இருந்த என்ன மிஷினை கண்டுபிடிச்சிட்டேன், கிரகத்துக்கு போலான்னு என்ன கூட்டிட்டு போயிட்டு ஒரு அரக்கனை போல நான் உருமாறினதுக்கு அப்புறமா எனக்கு உதவி பண்ணாம அந்த ஏரியா 57லயே விட்டுட்டு வந்த ஆள் தானே நீ? உனக்கு இது தேவைதான் சொல்லிட்டு மண்டமலியே டப்புன்னு உரட்டி மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்சா நம்ம ஹீரோ பிளைட்ல ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கான். எனக்கு தெரியும் என் மேல நீ செம்ம கோவத்துல இருக்க. ஆனா உனக்கு மாத்து மருந்து உருவாக்குறதுக்காக தான் நான் இவ்வளவு நாளும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்ன இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு. கடுப்பான பென்னும் நான் உனக்கு ஃப்ரெண்டு கிடையாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி விட்டான். அடுத்து ஏரியா 57க்கு கொண்டு வரப்பட்ட ஹீரோ கிட்ட ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. இந்த பாரு, நிலைமை கைமீறி போயிடுச்சு. நீ மறுபடியும் அந்த மிஷினை சரி பண்ணா மட்டும்தான் பிளானட் ஜீரோவுக்கு போயிட்டு அங்க இருக்க பார்ட்டிகல்ஸை பயன்படுத்தி மாத்து மருந்தை கண்டுபிடிக்க முடியும். நம்ம உடம்புல இருக்க நோய்களையும் குணப்படுத்த முடியும். பதிலுக்கு ஹீரோவும், மறந்துட்டியா, அந்த கேல்வின் நமக்குள்ள இருக்க நோய்களை குணப்படுத்த விரும்பல. அங்க கிடைக்க போற பார்ட்டிகல்ஸை பயன்படுத்தி நம்மள போலவே ஆயிரக்கணக்கான ஆட்களை உருவாக்க பாக்குறான். எனக்கும் அதை பத்தி தெரியும். ஆனா அவனோட கெட்ட பாதைகளை நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு எது தேவையோ அதை நம்ம படிக்க முடியும். அப்படி இப்படின்னு பேசி ஓரளவுக்கு ஹீரோவோட மைண்ட மாத்திட்டா. அதுக்கப்புறமா இவனும் கோடிங்ஸ போட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது வெற்றிகரமா இந்த இடத்தை விட்டு 4 விஞ்ஞானிகள் அந்த பிளானட் ஜீரோவுக்கு வராங்க. ஆனா முதல் முறையா பார்த்தப்ப எப்படி இருந்துச்சோ இப்ப அந்த மாதிரி அந்த பிளானட் இல்ல. என்னாச்சு? ஏதோ ஒரு அழிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. எங்களுக்கும் தெரியல. முதல்ல சாம்பிள்ஸ கொண்டு வாங்க. ஆளுக்கு ஒரு பக்கத்துல அதையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல பிராங்க் தான் பையன் ஜான் கிட்ட வரா. நீ எதுக்காக அந்த கேல்வின் பேச்சை கிட்ட ஆடிட்டு இருக்க? நீ வாருக்கெல்லாம் போக வேணாம், ஒழுங்கா வீட்டுக்கு வா. தோடா, உங்களுக்கு சூசி மேலதான் பாசம் அதிகமா இருக்குன்னு நினைச்சா இப்ப என்னமோ காத்து இந்த பக்கம் வீசுது. என்ன ஆனாலும் நீயும் என் பையன் தான்.
இந்த பாருங்கப்பா, நான் இனிமே சின்ன பையன் கிடையாது. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நான் முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. சோ இனிமே இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு நைனாவை மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி விட்டான். அடுத்து பிளானட் ஜீரோக்கு வந்த விஞ்ஞானிகள் இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை ஸ்கேன் பண்ணும்போது ஏதோ ஒரு உயிரினம் பக்கத்துல இருக்க மாதிரி ஸ்கேன் ஆகுது. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போறாங்க. பார்த்தா அது உருவத்துல லைட்டா மனுஷனை போலயே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்கள நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல யாரா இருக்குன்னு புரியாம மிரண்டு போயிருப்பாங்க. ஆனா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு வருடங்களுக்கு முன்னாடி இந்த பிளானட் ஜீரோல இறந்து போனதா நினைச்ச நம்ம விக்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் இன்னும் உயிரோட இருக்காங்க. ஆனா என்ன உடம்பு பாக்குறதுக்கு ரண கொடூரமா இருக்கு. உடனே அவசர அவசரமா அவனை தூக்கிட்டு மறுபடியும் லேபுக்கு வந்துட்டாங்க. தனி அறைக்குள்ள விக்டரை கட்டி போட்டு, அடடா பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்க. ஏதோ ஒரு காரணத்தால உன் உடம்புல மாட்டி இருந்த சூட்டும் உன் உடம்போட ஒன்னா கலந்துருக்க. ஆனா நீ பயப்பட தேவையில்ல. கூடிய சீக்கிரமே உனக்கான மாத்து மருந்த நாங்க உருவாக்குவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ அந்த கிரகத்துல எந்த உணவு இல்லாம எப்படி ஒரு ஆண்டுகளுக்கு உன்னால உயிர் வாழ முடிஞ்சது? அந்த இடம் தான் என்ன வாழ வச்சது. எனக்கான அதிகப்படியான பவரையும் கொடுத்துச்சு. ஆனா நீங்க உங்களோட வளர்ச்சிக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் அந்த கிரகத்தையே அழிக்க பாக்குறீங்கல்ல. கண்டிப்பா நான் இருக்க வரைக்கும் அது நடக்காதுன்னு முதல்ல லேப்ல இருக்க மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு கடைசியில கேல்வின் உடம்ப ரத்தம் தெறிக்க தெறிக்க கொடூரமா கொண்டுட்டான். அதோட விட்டா பரவாயில்ல, இவன் கண்ணை அசைச்சா போதும் பக்கத்துல இருக்க கதவுலாம் கண்ணா பின்னான்னு உடையுது. எமர்ஜென்சி அலாம் அடிக்குது. என்ன ஏதுன்னு புரியாம நம்ம ஹீரோ ஜான் அப்புறம் ஹீரோயின் கடைசியில பெண்ணுன்னு இந்த 4 பேருக்குமே குழப்பம் அதிகமாகுது. இதுக்கிடையில விக்டர் நடந்து போற பாதையில யாரெல்லாம் கவனிக்கிறானோ அவங்களை எல்லாம் பாரபட்சம் இல்லாம சாகடிக்கிறான். ஒரு சில ஆர்மி ஆளுங்க துப்பாக்கிகளை வச்சு கூட சுடுவாங்க. ஆனா தோட்டாக்கள் இவன் பக்கத்துல கூட நெருங்க முடியல. அடுத்த ஜானி ஒவ்வொரு இடமா தேடி போகும்போது யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி தெரியுது. அவசரத்துல இவனும் நெருப்பு பந்த வச்சு அட்டாக் பண்ணும்போது கடைசியில அது நம்ம ஹீரோயின் நல்லவேளை ஷீல்ட வச்சு தடுத்து தன்னோட உயிரை காப்பாத்திப்பா. அப்பதான் தன்னோட அப்பா லேப்ல இருக்க விஷயம் தெரிஞ்சு அவரை போய் பார்க்கலான்னு வேகமா ஓடி வராங்க. இதே டைம்ல லேபுக்கு வந்த விக்டரை பார்த்து, நீ பண்றது ரொம்ப தப்பு. எது தப்பு? கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூமி அழிய போகுது. ஆனா நான் மாட்டிக்கிட்டு இருந்த கிரகம் எனக்கு கொடுத்த பவரை பயன்படுத்தி என்னால ஒரு புது உலகத்தையே உருவாக்க முடியும். அதை விட்டுட்டு எனக்குள்ள இருக்க பவரை யாராவது எடுக்க நினைச்சா அவங்களுக்கு இதான் தண்டனைன்னு நொடி பொழுதுல பிராங்கோட கதையை முடிச்சுட்டான். இது எல்லாத்தையுமே அங்க வந்து நம்ம ஆளுங்க பாத்துட்டாங்க. முதல்ல ஹீரோ விக்டரை தடுக்கலான்னு பக்கத்துல போறான். ஆனா ஒரே அடியில ஹீரோவா பறக்க விட்டான். வேக வேகமா மிஷினை ஆன் பண்ணிட்டு இந்த இடத்தை விட்டு மறுபடியும் கிரகத்துக்கு பயணம் பண்ணுவான். அதோட விட்டா பரவாயில்ல, இவன் பயணம் பண்ண கேபினட் இருக்கல்ல, அது மூலமாவே ஒரு பிளாக் ஹோல இந்த இடத்துல இருந்து பூமிக்கு உருவாக்கிட்டான். அதாவது பூமியில இருக்க எல்லாத்தையும் அழிச்சு அதை ஒரு பவரா மாத்தி பிளானட் ஜீரோவை இன்னொரு உலகமா உருவாக்க போறான். சோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பூமியில இருக்க எல்லாமே உரியப்படுது. ரைட்ரா, இதுக்கு மேலேயும் நம்மளால காத்திருக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ ஹீரோயின் பென் அப்புறம் ஜான்னு 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த துளை வழியாவே நேரா அந்த பிளானட் ஜீரோவுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா பூமியில இருந்து உரியப்பட்ட எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஷீல்டுக்குள்ள படும்போது அது தூள் தூளாகி வெள்ள பையன் விக்டருக்கு அதிகமான பவர் கொடுக்குது. சோ இப்ப அதுல மாட்டாம ஜானோட உதவியால 4 பேரும் எஸ்கேப் ஆடுவாங்க. எப்படியாச்சும் விக்டரை தடுக்கணும்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல ட்ரை பண்ணுவாங்க. ஆனா முதல்ல ஜான குட்டி குட்டியான நெருப்பு கற்களை பயன்படுத்தி அவனோட பவர்ஸ பயன்படுத்த முடியாம மொத்தமா லாக் பண்ணிட்டான். அதே மாதிரியே பென் உடம்ப சுத்தி மிகப்பெரிய பாறைகளை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு அவனையும் லாக் பண்ணிட்டான். 3ஆவதா ஹீரோவையும் அடிச்சு மயங்க வச்சுட்டான். ஆனா 4ஆவதா ஹீரோனை மட்டும் காணோம். இன்னொரு பக்கத்துல பூமிக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அங்க நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள், வாகனங்கள், காடுகள்னு எல்லாமே அழிஞ்சு பிளானட் ஜீரோவுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப லாஸ்டா ஹீரோனும் சண்டை போட ட்ரை பண்ணுவா. ஆனா வில்லப்பைய விக்டர் அவளோட பவரை பயன்படுத்தியே கொஞ்சம் கொஞ்சமா அவளை நசுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சடனா மயக்கத்தை விட்டு கண்ணமுழிக்கக்கூடிய ஹீரோனை காப்பாத்தணுமேன்னு விக்டரோட தாக்குதல் இதுலயும் மாட்டாம உடம்ப வளைச்சு நெளிச்ச மூஞ்சு மலையே ஒரு குத்த ஒரு இடத்துல அங்க இருக்க பள்ளத்திலேயே தூக்கி போட்டுருவான். டே பசங்களா, நேரடியா விக்டரை நம்மளால தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அதிகமான பவர் இருக்கு. சின்ன திருத்தம், அவனுக்கு பவரை கொடுத்ததும் இந்த கிரகம் தான், நமக்கு பவரை கொடுத்ததும் இந்த கிரகம் தான். சோ கண்டிப்பா நம்ம 4 பேரும் ஒண்ணு சேர்ந்தா அவனை ஜெயிக்க முடியும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு விக்டர் பள்ளத்தை விட்டு மறுபடியும் மேல வந்ததுமே பென் ஒரு பெரிய பாறையை தூக்கிப்படுவான். என்னதான் அதை அடிச்சு உடைச்சாலும் கூட 2ஆவதா ஜான் நெருப்பு சக்தியை பயன்படுத்தும் போது ஹீரோயின் அந்த நெருப்பை சுத்தி ஒரு ஷீல்ட உருவாக்கி அதுக்குள்ள இந்த விக்டர் பையனை மாட்ட வச்சுட்டா. ஒரு கட்டத்துல அந்த ஷீல்ட உடைச்சிட்டு வெளியில வந்தாலும் கூட நம்ம ஹீரோ தன் பவர்ஸை பயன்படுத்தி சாரா மரியா அடிக்கிறான். இருந்தாலும் சண்டையோட முடிவுல விக்டர் ஹீரோவை கொத்தா தூக்கிட்டான். ஆரம்பத்துல இருந்தே நீ என்ன விட புத்திசாலி நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது போய் சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், நீ புத்திசாலினா எங்களோட பிளான நீ கண்டுபிடிச்சிருப்ப முட்டாள்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஹீரோயினோட பவர் மூலமா பெண்ண மறைய வச்சு பக்கத்துல வந்து டப்புன்னு ஒரு குத்து அலேக்கா வில்ல அங்க இருக்கக்கூடிய பவர் ஃபீல்டுக்கு நடுவுல மாட்டிப்பான். ஏற்கனவே சொன்னோம்ல, ஷீல்டுக்குள்ள மாட்டினா கண்டிப்பா எதுவா இருந்தாலும் மொத்தமா அழிஞ்சு போயிடும்னு. சோ இத புரிஞ்சுக்கிட்ட ஜானோ அந்த ஷீல்ட தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள் எல்லாத்தையுமே உடைச்சு விட்டான். அப்புறம் என்ன, நேரா அந்த ஷீல்டு கீழே இருக்கக்கூடிய விக்டர் மேல படும்போது உடம்பு தூள் தூளாகி மொத்தமா அதே இடத்துல அழிஞ்சு போயிடுவான். விக்டர் இறந்து போனதால இவன் உருவாக்கின போர்ட்டல்ஸும் க்ளோஸ் ஆகுது. நல்ல வேலை, கடைசி நிமிஷத்துல இந்த கிரகத்தை விட்டு நம்மளுங்க 4 பேரும் மறுபடியும் பூமிக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ராணுவ அதிகாரிகள் ஒரு மீட்டிங்க போட்டு, தம்பி நான் சொல்றபடிதான் நீங்க எல்லாம் கேட்கணும்னு சொல்ல கண்டிப்பா முடியாதுன்னு மறுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல, எங்களை இனிமே யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எங்களுக்குன்னு ஒரு தனி லேப் வேணும். அதே மாதிரியே மனித இனத்துக்கு ஒரு ஆபத்துனா கண்டிப்பா நாங்க வருவோம்னு வாக்குறுதி கொடுப்பாங்க. அதிகாரிகளும் வேற வழி இல்லாம நம்ம ஆளுங்களுக்கு காடு மலைகளுக்கு நடுவுல
நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ உடனே ஜானும் எங்க அப்பாவோட ஞாபகமா இந்த இடத்துக்கு நான் பிராங்க்லின் லேப்னு பேர் வைக்க போறேன். பதிலுக்கு ஹீரோவும் இப்ப நம்ம 4 பேரும் ஒரு டீம் ஆச்சே, சோ முதல்ல நமக்கு ஒரு பேர் வச்சாகணும். அப்ப பென்ன பாருங்களேன் மச்சான், 5 வயசுல நம்ம பண்ண ஆராய்ச்சி இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாத்தியா? அடடா, நினைக்கும் போதே அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நீ சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இனிமே நம்ம டீமோட பேரு ஃபென்டாஸ்டிக் 4னு சொல்ல அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.